இப்போ தெபோராள் பாராக்கை பார்த்து என்ன சொல்கிறா அப்படின்னா, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா அப்படின்ட்டு சொல்கிறா. வார்த்தைகளை தெபோராள் சொன்னதும் பாராக்கும் அந்த 10,000 பேரும் மலையிலிருந்து இறங்கி சிசேராவையும் அவனுடைய எல்லா ரதங்களையும் சேனைகள் எல்லாத்தையுமே அவங்க பட்டயக்கருக்குனால கலங்கடிச்சிட்டாங்களாம். சிசேரா என்ன பண்ணுறாருன்னா பயந்து ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போகிறானா. அந்த பாராக்கு ரதங்களையும் சேனைகளையும் ஆரோசோத் மட்டும் துரத்தி சிசேராவின் சேனை எல்லாத்தையுமே பட்டயக்கருக்குனால வீழ்த்தி போட்டானாம். அதில் ஒருத்தர் கூட மீதியாக இருக்கவில்லை அப்படின்ட்டு 16வது வசனத்தில் சொல்லியிருக்கு. ரதத்தை விட்டு ஓடி போன இந்த சிசேரா கால்நடையாக கேனியனான ஏபேரின் மனைவி யாகேல் அப்படிங்கிற அந்த பெண்மணியோட கூடாரத்துக்கு ஓடி வராரு. சரி, இந்த கேனியனான ஏபேர் அப்படிங்கிற மனுஷன் யார் அப்படின்னா, மோசையின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராக இருக்கிற கேனியரை சேர்ந்தவன். இந்த கேனியரை விட்டு அவன் பிரிஞ்சு கேதேஸ் கிட்ட இருக்கிற சானாயிம் அப்படிங்கிற கர்வாலி மரத்தின் கீழே தான் அவன் தன்னுடைய கூடாரத்தை போட்டு இருந்திருக்கான். இந்த கேனியனான ஏபேர் அப்படிங்கிற இந்த மனுஷனோட மனைவி தான் யார் அப்படின்னா யாகேல். இந்த கேனியனான ஏபேர் அப்படிங்கிற அந்த மனுஷனும் ஆத்சோரின் ராஜாவாகிய இந்த யாபீனுக்கு இடையில எந்த சண்டையும் இல்லாமல் அவங்க சமாதானமாக தான் அந்த டைம் இருந்திருக்காங்க. சேனாதிபதியாகிய இந்த சிசேரா இந்த யாகேல் அப்படிங்கிற பெண்மணியோட கூடாரத்தை நோக்கி ஓடி வரதை கண்டு இவன் எதிர்கொண்டு போய் என்ன சொல்கிறா அப்படின்னா, உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டே உள்ளே வாரும், பயப்படாதையும் அப்படின்ட்டு சொல்லி உள்ளே கூப்பிடுறா. கூடாரத்துக்குள்ள சிசேரா போன உடனே இந்த யாகேல் அப்படிங்கிற பெண்மணி ஒரு சமுக்காலத்தினால அவனை மூடி போடுறா. மூடி போட்டதும் சிசேரா யாகேலை பார்த்து, இங்கே யாராவது உங்ககிட்ட யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சமுக்காலத்தினால மூடப்பட்டிருக்கிற அந்த சிசேரா நல்லா கடந்து தூங்கிட்டாரு. இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. தெபோரா ஆல்ரெடி சொல்லிட்டா, ஆண்டவர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்ட்டு. இப்போது ஆண்டவர் இந்த சிசேராவை யாருக்கு கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு? இந்த யாகேல் அப்படிங்கிற பெண்மணி கையில் தான் ஒப்பு கொடுத்துருக்காரு. இந்த யாகேல் அப்படிங்கிற பெண்மணி ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போகிறா. 20 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின இந்த சிசேரா அப்படிங்கிற மனுஷனை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத அறிஞ்சு ஒரு கூடார ஆணியை எடுத்து ஒரு சுத்தியிலும் எடுத்துகிட்டு அவனுடைய நெத்தியில் அந்த ஆணியை வச்சு அடித்து அரைஞ்சி அவனை கொன்று போட்டுடுறா.